Question number 37. So find the probability of getting the sum of two numbers less than 3 or more than 11 when a pair of distinct dice are thrown together. Pair of dice pair of dice thrown together. அப்போ இது என்னாச்சு? n of s டைஸோட சம்மு. அப்போ டைஸோட சம்முனா நம்மளுக்கு n of s எவ்வளோன்னு தெரியும்? 36ன்னு தெரியும். இப்போ இவன் என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறான்? சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ். சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் தான். அப்போ ஆட் பண்ணி தான் ஆகணும். அப்போ சம் ஆஃப் த டூ நம்பர்ஸ் என்ன சொல்றீங்க? ஆட் பண்ண சொல்றாங்க. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. எகைன் அந்த அடிஷனல் டேபிள் போடுறீங்க. அப்போ அடிஷனல் டேபிள் போட்டால் என்ன கிடைக்கும்? 2 3 4 5 6 7. இங்கே என்ன கிடைக்கும்? 3 4 5 6 7 8. இங்கே எவ்வளோ கிடைக்கும்? 4 4 5 6 7 8 9. அப்போ 1 6 7 8 9 10. இங்கே என்ன கிடைக்கும்? 6 ஆர் இருக்குமா? 6 7 8 9 10 11. இங்கே என்னாச்சு? 7 8 9 10 11 12. இப்போ கொஸ்டின் ரெண்டு ஈவெண்ட் வருது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன சொல்றோம்? செகண்ட் ஈவெண்ட் என்ன சொல்றோம்? லெஸ் தென் த்ரீங்கிறான். சம் இஸ் லெஸ் தென் 3 அண்ட் அனதர் ஒன் என்ன சொல்றாங்க? Greater than 11. ஓ, கிரேட்டர் தென் 11. சூப்பர். ஓகே, கிரேட்டர் தென் 11. ரெண்டுக்கு ஆர் சொல்றானா அண்டு சொல்றாங்க? ரெண்டுக்கு நடுவில் ஆறு தான் வருது. அப்போ ஆர். அப்போ ஆறுனா கவுண்ட் பண்ணா போதும். நம்ம ரெண்டையும் காமனாக இருந்து கவுண்ட் பண்ண போதும். அண்டா இருந்தால் தான் ரெண்டுக்கு காமன் எடுக்கணும். பட் இது கவுண்டிங் இருந்தால் போதும். லெஸ் தென் 3. லெஸ் தென் 3 யாருமா பாசிபிள்? 2 மட்டும் தான் பாசிபிள். வேற யாராச்சும் இருக்கிறாங்களா? இல்லை சார். அதே மாதிரி கிரேட்டர் தென் 11 தானே? கிரேட்டர் தென் 11. கிரேட்டர் தென் 11. கிரேட்டர் தென் 11 யாருக்கு இருக்கிறா? 12 மட்டும் தான் இருக்கிறாங்க. கரெக்டாமா? சார். இங்க வந்து 2 ஒரு பாசிபிள், இங்க வந்து 2 பாசிபிள். அப்ப n of e1 எவ்வளவு கிடைக்காங்க? n of e1 equal to 2. n of e1 equal to 2. Therefore, probability of e1 equal to 2 by 36. That is equal to 1 by 80. கரெக்டாமா? ஓகே சார். 1 by 80. The answer. Question number 35 ஓடது. சரிங்களா? So வேற யார் இருக்கிற? கொஸ்டின் நம்பர் 35 முடிஞ்சு